இதே விஜய் சாரை பத்தி நீங்க தப்பா சொல்லியிருந்தீங்கன்னா என்ன நடந்திருக்கும்? விஜய் சாருமே ஸ்டார்டிங்ல கம்மியா தான் வாங்கியிருப்பாரு. இப்ப வந்து ஒரு ஐப்ல இருக்காரு. இப்ப வந்து அரசியலுக்கு வந்துட்டாரு. அவரை பத்தி நீங்க அப்படி பேசிருக்க முடியுமா? அது வேற இது வேறமா சார் ரெண்டு பேருமே ஆக்சுவலா உங்க சைடு பார்த்தோம்னா அவருமே நடிப்புல படிப்படியா தான் வந்தாரு. ஆனா இவருமே படிப்படியா தான் வந்திருக்காரு. அப்ப நீங்க பேசுறது தப்பு. அதாவதுப்பா அந்த நேரத்துல நம்ம அவங்க பேர் சொல்லியிருக்கு, நம்ம சொல்லியிருக்கோம். அதுக்கு ரீசன் இருக்கு, பல ரீசன்ஸ் இருக்கு. நிறைய இடங்கள்ல நம்ம போனப்ப அந்த நடிகர் பெரிய குறிப்பிட்டு சொன்னாங்க அவர்லாம் கம்மியா வாங்கினார் அப்படின்றனால. அதனால அவர் பேர் வந்துச்சு. இல்லாட்டி மேக்ஸிமம் நான் எந்த ஒரு ஆக்டர் பேருமே யூஸ் பண்ண மாட்டேன். சேலரி விஷயம்ன்றது அவங்க லெவல் பொறுத்து இருக்குப்பா. அவங்களோட லெவல் பொறுத்து இருக்கு. அப்போ ஒரு சில பேர் சொல்றப்ப நம்ம சொல்றதுல ஒன்றும் தப்பு இல்லை. ஆரம்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நல்லா சம்பாரிச்சு ஒரு பெரிய லெவலில் இருந்துட்டு மக்களோட ஆசைக்காக தான் நம்ம சினி ஃபீல்டுக்குள்ள வர்றோம். அப்படி வர்றப்ப யாருமே 500 1000 ரூபாய்க்கு நடிக்க மாட்டாங்க இல்லையா? அப்போ அந்த மாதிரிலாம் நடிச்சாருன்னு சொல்லிட்டு ஒரு குறிப்பிட்ட நடிகரை வந்து பேர் சொல்லி 2-3 பேர் சொல்ல ஆரம்பிச்சாங்க. 2-3 பேர் பெரிய லெவலில் இருக்கிறவங்க. ஸோ அதனால தான் அந்த இடத்துல வந்து அவரோட பேர் வந்து நம்மளுக்கு வந்தது காரணம், குறிப்பிட்ட வந்தது காரணம். மற்றபடி எந்த ஒரு நடிகருமே ஆக்சுவலாக வந்து பேர் சொல்லியிருக்க கூடாது தான். அவங்களோட நடிகர் பேர் சொல்லாமல் பொதுவாக கருத்து சொல்லியிருக்கணும். 3-4 பேர் அவங்க பேரை சொன்னனால அந்த இன்டர்வியூவில் பேர் வந்துருச்சுப்பா.